தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். ஆட்டோ, டாக்ஸி, செடான், மேக்ஸி கேப், டாடா ஏஸ், 25 சீட் மினி பஸ் எல்லா வண்டியும் இந்த ஆப்குள்ளே அட்டாச் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ண உடனே அப்ரூவல் கொடுத்துருவாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே தமிழக அரசு வழங்கிய வீட்டுமனை பட்டாக்களில் முறைகேடு நடந்துள்ளதாக குற்றம் சாட்டிய பொதுமக்கள் தகுதியற்ற பயனாளிகளுக்கு பட்டா வழங்கப்பட்டுள்ளதாக புகார் தெரிவித்துள்ளனர். தமிழகத்திலேயே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மட்டும் 80,000த்திற்கு மேற்பட்ட இலவச வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்பட்டது. இதில் போச்சம்பள்ளி தாலுகாவுக்கு உட்பட்ட பகுதியில் மட்டும் 2700 வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கியுள்ளனர். அந்த வரிசையில் போச்சம்பள்ளி அடுத்த பழனி ஆண்டவர் நகர் பகுதியில் 302 பட்டாக்கள் தற்போது வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட பட்டாக்களில் 100க்கும் மேற்பட்டோர் தகுதி அற்ற பயனாளிகளை இணைத்துள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். சொந்த நிலம் வீடு இல்லாத ஏழை எளிய மக்கள் மற்றும் 5 ஆண்டுகளுக்கு மேலாக கிராம நத்த புறம்போக்கு நிலத்தில் வசிப்பவர்களுக்கு வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு வழங்க உள்ள பட்டாக்களை எனவே மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொண்டு மீண்டும் பட்டாக்களை மறு சீரமைப்பு செய்து தகுதி அற்ற பயனாளிகளை நீக்கி தங்களுக்கு வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ள காட்சிகளை தற்போது பார்க்கலாம். எனக்கு 3 பெண் குழந்தை இருக்குதுங்க. நாங்க ரொம்ப வருஷமா இந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோங்க. ஆனா கவர்மெண்ட்ல இருந்து எங்களுக்கு எந்த சலுகையுமே பண்றது இல்ல. பண்றேன்னு சொல்றாங்க, போனா எதுவுமே எங்களுக்கு என்ன சொல்றது, ஒரு இதாவது போங்கம்மா பண்ணி தரேன், ஆபீஸ்ல போய் கேட்டா அங்க கேளு இங்க கேளுன்றாங்க. ஒண்ணுமே எங்களுக்கு செய்யறது கிடையாதுங்க சார். கேட்டா நான் என்ன சொல்றது, எங்க வீட்லயும் விட்டுட்டு போயிட்டாங்க. 3 பெண் குழந்தை இருக்கிறாங்க. எங்களுக்கு வீடு வாசல் இல்லைங்க. எத்தனை டைம் போய் முன்சிபல் கிட்ட, தாசில்தார் கிட்ட எல்லாருக்கிட்டையும் கேக்குறாங்க. கேட்டாலே எங்களுக்கு எந்த சலுகையுமே பண்றது இல்லைங்க. உங்களுக்கு என்ன ஒண்ணுமே இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க சார். நாங்க இந்த வியாபாரம் பண்ணி தான் நாங்க பொழைக்கிறோங்க. எங்களுக்குன்னு பணம் வசதி எதுவுமே கிடையாது. போய் கேட்டாலையும் நான் சொல்றது, வருஷம் எத்தனை வருஷமா எழுதி போட்டாலையும் எங்களுக்குன்னு எந்த ஒரு நல்லதுமே இந்த கவர்மெண்ட் எங்களுக்கு பண்றதே கிடையாதுங்க சார். நாங்களும் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தாங்க. ஒரு ஆட்சியிலும் எங்களுக்கு இப்ப தருவாங்க அப்ப தருவாங்க நாங்க எவ்வளவு முயற்சி பண்ணி பாக்குறோங்க. ஆனா ஒரு ஆட்சியில கூட எங்களுக்குன்னு எந்த ஒரு சலுகையுமே, எங்களோட இனத்திற்கு எந்த சலுகையுமே கவர்மெண்ட் பண்றது இல்லைங்க சார். எனக்கு 3 ஆம்பளை பசங்க. ஒரு பையன் கீழே பாதியில விழுந்து மண்டை உடஞ்சி மண்டை ஓப்பன் பண்ணி கை கால் விளங்காத இருக்கிறான். எங்க வீட்டுக்காருக்கு லக்கம் அடிச்சிருச்சு. பையன் ஆக்சிடென்ட் ஆகி இறந்துருச்சு. நடுப்பையன். சின்ன பையன் குடிச்சு அந்த வேதனை ரொம்ப இதாயிடுச்சு. எங்க வீட்டு குடும்பமே ரொம்ப தத்தளிச்சு தண்ணியில் நிக்கிற மாதிரி நிக்கிற சாமி. எனக்கு கொடுத்தாங்க, ஒரு பட்டா கொடுத்தாங்க. ஒரு பட்டாவில் 2 சென்ட்ல எத்தனை பேர் இருக்கிறது சாமி. நாங்கள் 4 குடும்பம், 3 பசங்க, நாங்கள் 2 பேர், மருமக்குமாரு, பேர பிள்ளைங்க 3. அவங்க அப்பா இறந்ததுமே எல்லாம் என்கிட்ட தான் இருக்குது. இந்த ஸ்கூல்ல தான் படிக்க வச்சுன்னுக்கிறேன். அதுக்கு ஆதார் அட்டை கொடுக்க மாட்டேன்றாங்க. இந்த பிள்ளைக்கு எந்த நிதி உதவியும் கிடைக்கல. ஒய்ஃபு கேட்டோம். நாங்கள் அவ்வளோ வசதி இல்லை சாமி. அன்னாடிக்கு போனால் முடி கிடைச்சா உண்டு, முடி கிடைக்கலன்னா இல்லை. ஏதோ அவர் கூட கூட பின்னி நின்றாரு. அவருக்கு ஆள் ஆப்ரேஷன் பண்ணி அவருக்கு மனநிலை சரியில்லாத போயிடுச்சு. ரொம்ப கஷ்டமா இருக்குது சாமி. எங்களுக்குன்னா அந்த பிள்ளைக்கு ஒரு கூண்டு கிடைச்சா அது தனியா கஞ்சி காய்ச்சி குடிச்சுன்னு இருக்கோம். எங்களுக்கு சொந்த ஊர் பழனி நகர் சார். நாங்கள் போய் கிருஷ்ணகிரியில் நம்ம போச்சம்பள்ளி தாலுகா ஆஃபீஸில் கொடுத்தோங்க சார். மெட்ராஸுக்கு போனோங்க. இதே கிருஷ்ணகிரியில் போய் மனு கொடுத்துனே தாங்கிறோம் சார். இது வரைக்கும் 10-15 வருஷமா நாங்கள் மனு கொடுத்துனுக்குறோங்க. 10 வருஷம் 15 வருஷமா வீடு கட்டினே தாங்கிறோங்க. எங்களுக்கு அந்த நடவடிக்கை எதுவும் எடுக்கல சார். பாதி பேருக்கு கொடுத்தாங்க, பாதி பேருக்கு கொடுக்கல சார். இல்லாதவங்களுக்கு கொடுத்தா ஏதோ எங்களுக்கு உதவி ஆகும் சார். நாங்கள் மனு கொடுத்துனே தாங்கிறோம் சார். எங்களுக்கு அது ஒரு சலுகை எங்களுக்கு இன்னும் வரல சார். எங்களுக்கு ஒரு பையன் ஹேண்டிகேப்பு, இன்னொரு பொண்ணு காது கேட்கல. இதெல்லாம் எங்கள் வீட்டுக்காரர் பாதியில் இறந்துட்டாங்க சார். நானும் போய் கேட்டு பார்த்துட்டு இந்த இடையில போய் நான் கேட்க முடியாத ஆகிப்போம் சார். இப்போ நான் எங்களுக்கு பட்டா வேணும் சார். எங்களுக்கு அதுக்கு தகுந்த நடவடிக்கை கவர்மெண்ட் தான் சார் எடுக்கணும். மனு கொடுத்தோம் கிருஷ்ணகிரியில் போய். அது 2 வீட்டை பட்டா வந்து அப்படியே நிற்குது. சில பேருக்கு வந்துருங்குது, சில பேருக்கு வரல. அதனால நாங்கள் ஒரு அப்பாய் மாதிரி இருக்கிறோங்க. 20 வருஷமா இங்கே இருக்கிறோங்க. எங்களுக்கு ஒரு மனு கொடுத்து ஒரு வீடு தங்கறதுக்கு ஒரு வீடு வேணுங்க சார். எங்களுக்கு வீடு வசதி எதுவும் இல்லை. இங்க 10 வருஷம் ஆகுது. பட்டா இங்க 300 குடும்பங்களுக்கு வந்திருக்கு. ஆனா எங்க பேர்லாம் அதுல வரல. நாங்களும் மனு கொடுத்துருக்கோங்க. எங்களுக்கு பட்டா வேணும். நாங்க இருக்கிறது பழனியாண்டம் கோயிலான் இருக்கிறோங்க. மாவட்டம் போச்சம்பள்ளியில தாலுகா ஆஃபீஸில் கொண்டு போய் எழுதி கொடுத்தோங்க. அங்கேயும் வரல. கிருஷ்ணகிரியில் 4 வாரம் கொண்டு போய் கொடுத்தோங்க. அங்கேயும் வரல. பட்டா எல்லாருக்கும் கொடுத்துங்கிறாங்க. எங்களுக்கு வரல சாமி. எங்க வீடு தான். எங்க வீட்டுக்காரர் சின்ன வயசுல என்ன விட்டு இறந்துட்டாரு. எங்க 3 பசங்க. எனக்கு ஒருத்தனை கண்ணு தெரியல, இவனுக்கு காது கேட்கறதில்ல, ஒருத்தனுக்கு கண்ணு தெரியல. சின்ன வயசுல இறந்துட்டாரு. நீங்க ஒரு வீடு எனக்கு ஒன்று கட்டி கொடுத்தா எனக்கு பட்டா கொடுத்தா போதும். நாங்க இந்த மாதிரி கூலி தாங்க சார் செய்யறோம். நாங்க வேலைக்கு வரோம்.
நாங்கள் வந்து இந்த பட்டாக்கெல்லாம் எழுதி அவங்க சொல்லும் போதெல்லாம் நாங்களும் எழுதி எழுதி போட்டாங்க சார். பாருங்க எங்களுக்கு பட்டா 2023 வந்தது. நாங்கள் இன்னும் எழுதி போட்டு 15 வருஷமா எங்களுக்கு வந்த இது மட்டும் தான் அத்தாசி இருக்கு. எங்களுக்கு கேட்டால் பட்டா தர மாட்டேங்கிறாங்க சார். இப்போ வந்து கேட்டாங்கன்னா நாங்களும் வந்து கூட சாலை வீட்டில் தான் இருக்கிறோம். 15 வருஷமா இருக்கோங்க சார். வரும்போதெல்லாம் போங்க தருவாங்க. ஆனால் காசை வாங்கிட்டு இருக்கிறவங்களா கொடுத்தாங்க, இல்லாத பிள்ளைங்க தர மாட்டேங்க சார். எங்க கையில் காசு எதுவும் இல்லாதனால நீங்க தாங்க சார் எங்களுக்கு முதல்ல சொல்லி தான் எங்களுக்கு வந்து உதவி பண்ணணும். எங்களுக்குன்னு வந்து வீடு வாசலாம் இல்லை, கரண்ட் எங்களுக்குன்னு எதுவுமே இல்லை. நாங்க இருக்கிற இந்த மாதிரி சாலை வீட்டுல தான் இருக்கிறோம். நாங்க புறம்போக்குல வீடு கட்டிருக்கிறோம். பாரு இந்த வீடு தான் எங்க வீடு, சாலை வீடு தான். நீங்க பார்த்து எங்களுக்கு எதனா பட்டா எங்களுக்கு படம் கொடுங்க. எங்களுக்குன்னு எந்த வசதியுமே பிள்ளைங்களுக்கு தண்ணி கிண்ணி எங்களுக்கு இப்ப வீடு கட்டினெல்லாம் கொடுத்துருக்காங்க. நாங்களாம் 15 வருஷமா அந்த வீட்டுல தான் இருக்கோம். எங்களுக்கு தர மாட்டேங்கிறாங்க சார்.